அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம சுரேஷை பார்க்குறதுக்காக நம்ம மலரும் நம்ம பாக்கியராஜும் வராங்க. சுரேஷ் அந்த நிலைமையில் இருக்கிறத பார்த்த உடனே என்னடா பண்ணிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கவும், என்னென்ன வந்ததான் வராதம்மா, இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம ரேவதி இருந்துட்டு அப்பாவை தானே வர சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்படியே போய் பார்த்து பேசிட்டு வாங்கன்னு அப்பா தான் சொல்லி அனுப்புனாரு. ஆனால் நான் தான் மனசை கேட்காம பாப்பாவை பார்க்கறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். டே சுரேஷ், வீட்டில் சொல்லிடாதரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன நீ பேசுகிறீங்க, இதெல்லாம் நான் எப்படி வீட்டில் போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ரேவதி இருந்துட்டு இவன் ஒழுங்காக இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு மதிக்கிட்டு தேவையில்லாமல் அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு போய் ஏதோ பண்ணியிருக்கான் போல இருக்கு. அதனால தான் மதி கோவப்பட்டு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இருங்கண்ணே நான் போய் டீ எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. டீ எல்லாம் எதுக்கு, எப்போ பாரு நாங்கள் வந்தால் ஏதோ சர்வெண்ட் மாதிரி டீ போடுறேன் காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறேன், எவ்வளோ வேலை தான் நீயும் செய்வேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இப்போ நீ பண்ணுற வேலையை தான் நானும் அந்த வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் இவருக்கு பெருசாக தெரியவே இல்லை பாரு, தங்கச்சிக்கணும் உடனே எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காருன்னு நீயே பாரு ரேவதி அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இப்படி தான் ரேவதி ஏதாவது ஒன்று சொல்லி என்கிட்ட ஒரு வாரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சுரேஷ் இருந்துட்டு நீங்கள் சண்டைலாம் கூட போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, வெளியிலலாம் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, வெளியிலலாம் நல்லா தாண்டா இருக்கோம் சுரேஷ், ரூம்குள்ளே இவன் என்னென்ன பாடுபடுத்துகிறான்னு எனக்கு மட்டும்தாண்டா தெரியும், அதுக்காக மதி மாதிரி நாங்கள் ஒன்றும் கீழே பிடிச்சி யாரையும் தள்ளி விடுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி குத்தி காட்டிடுறாங்க. நான் போகிறேன்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கேருந்து கிளம்புறாங்க. டே உட்கார்ற, தெரியத்தனமாக பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்பா உன்னையும் மதியம் வீட்டுக்கு வர சொல்லிச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் மட்டும் வந்தால் போதும், அவளாம் எதுக்கு, அதுக்காக மதியை எங்கடா விட்டுட்டு போக சொல்கிறேன், இங்கேயும் இன்னும் மதி எத்தனை நாள் இருக்க போகும் சொல்லு, அதனால தான் அப்பா உங்களை ரெண்டு பேர்த்தையும் அங்கேயே வர சொன்னாங்க, என்ன பிரச்சனை வந்தாலையும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வீட்டுக்கு சேரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, நல்லா வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சுரேஷ் ஒரு பக்கம் சொல்லி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் தங்கராஜ் இருந்துட்டு பிரின்ஸிபலை பார்க்குறதுக்காக மதி வேலை செய்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மதியோட டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்கள் பர்மனெண்ட் ஆக போகிறீங்க, நாளைக்கு லிஸ்ட்டு வரப்போகுது, ஃபர்ஸ்ட் ஆளே நீங்கள் தான் இருக்கீங்க, கண்டிப்பாக எங்களுக்கு ட்ரீட் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம கேன்டீனில் வச்சே ட்ரீட் கொடுக்கக்கூடாது, வெளியில் ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போக சொன்னாலையும் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க பசங்க கூடலாம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. படிக்கிற டைமில் படிங்க, ஜாலியாக இருக்கிற டைமில் ஜாலியாக இருங்க, எக்ஸாம் வேறு வரப்போகுது, என்ன ரிவிஷன்னாலையும் கேளுங்க, சொல்லித்தரேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் மற்ற ஸ்டாஃபுங்க மாதிரி தான் மேம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லிட்டு இருக்கிற போது அங்கே வேலை செய்கிற ஃபியூன் இருந்துட்டு உங்கள் அம்மா கேன்டீன் பக்கம் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அங்கே போயிட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எங்கள் அம்மா வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம மதியம் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, உன்னை நினைக்கவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் மேலே நீ ஏதாவது கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். உங்கள் மேலே நான் எதுக்காகம்மா கோவப்பட போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பின்ன ஏன் வீட்டில் ஒரு நாள் கூட சரியாக தங்காமல் நீ உன் நாத்தனார் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏதோ அவசரமாக உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. உங்கள் மேலெல்லாம் எனக்கு எந்த கோபமும் எந்த வருத்தமும் கிடையாதுமா, நாங்கள் 4 நாள் இருக்க சொல்லிங்க, 5ஆவது நாள் இங்கே தானே ஆகணும், நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இவங்க யாருமே கிடையாது, கொஞ்சம் புரிஞ்சுக்க டைம் ஆகுது அவ்வளோதான், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மதி இருந்துட்டு அவங்க அம்மாவை சமாதானம் பண்ணி அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு பிரின்ஸிபல் கிட்ட குடும்பத்தை சரியாக கவனிக்க மாட்டேன்றாங்க, அதனால் நம்ம மதி பர்மனெண்ட் ஆகக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு துணையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. பிரின்ஸிபலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம
ரேவதி கூட பேசி முடிச்சிடுறாங்க ஃபோனில். அதுக்கடுத்ததாக மலரோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. உன் தம்பிக்கு பொண்ணு பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. முறைப்படி இன்னும் போயிட்டு எதுவும் பேசலை. உங்கள் சித்தப்பா தான் இந்த மாதிரிலாம் பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. பொண்ணு வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே மாதிரி உங்கள் தம்பியை கேட்டால் உன் தம்பி இருந்துட்டு இப்போ எதுக்கு கல்யாணம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னோட ஒரு வயசு தான் சின்ன பையன், ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீ வந்துருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் வராமலையா அப்படின்ற மாதிரி நம்ம மலரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இருந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சரிம்மா உங்ககிட்ட நான் நைட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி மலர் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் லக்ஷ்மி வந்து ஒட்டு கேட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. எல்லாமே போட்டது போட்டபடி இருக்குது, அவங்க அம்மா கிட்ட உட்காந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் ஃபோனில் யார் உங்கள் அம்மாவா? ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அப்படி இப்படின்னு ஏதோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தியே, என்ன விஷயம்? தம்பிக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களாம், அதை தான் சொன்னாங்க. உங்கள் தம்பி எதுவும் கவர்மெண்ட் ஜாபுக்கு போன மாதிரியே தெரியலையே. போல தான், ஆனால் அவனும் நிறைய ட்ரை பண்ணான், கிடைக்கல. அதெல்லாம் யார் யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும், வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? எப்படியோ ஒன்று, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எங்கே நாளை பின்ன வந்து ஸ்ருதியை வந்து பொண்ணு கேட்டுருவாங்களோன்னு நானும் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஸ்ருதி எதுக்காக பொண்ணு கேட்க போகிறாங்க? வசதியான குடும்பத்தில் பொண்ணை கட்டினா அவங்க நல்லதுன்னு நினைப்பாங்கல்ல, அதனால தான் நானும் அப்படி நினச்சிட்டேன். இப்படியும் உங்களோட வசதியில் கம்மியாக இருக்கிறவங்களோ இல்லை ஈக்குவலாக இருக்கிறவங்களோ தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. எங்கள் வசதிக்கு எப்படியும் நீ வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேவலமாக பேசுகிறாங்க. மலர் வந்து எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அத்தோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.